Hi guys, welcome to our channel. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா how to sustain your relationship. உங்க ரிலேஷன்ஷிப்பை லாங் டேர்முக்கு கொண்டு போக என்னென்ன விஷயம்லாம் தேவைன்னு அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் என்னோட ஐடலான சார்லி மங்கர் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. ஒரு ப்ராப்ளத்தை நீ சால்வ் பண்ண போறேன்னா அந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணணும்னு யோசிக்கிறத விட அந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணாம இருக்கணும்னு முதல்ல யோசி. அதை நீ பாயிண்ட் அவுட் பண்ணு. அதுக்கப்புறம் அதுக்கு உல்டாவா எல்லாத்தையும் பண்ணாலே போதும், அந்த ப்ராப்ளம் ஆட்டோமேட்டிக்கா சால்வ் ஆயிடும். ஸோ அதே தான் நம்ம பண்ண போறோம். நம்ம இந்த ப்ராப்ளத்தை இன்வெர்ட் பண்ண போறோம். ஹவு டு சஸ்டெயின் யுவர் ரிலேஷன்ஷிப்பை ஹவு டு டெஸ்ட்ராய் யுவர் ரிலேஷன்ஷிப் நம்ம பார்க்க போறோம். ஒரு ரிலேஷன்ஷிப்பை எப்படி டெஸ்ட்ராய் ஆகுதுன்னு நம்ம கத்துக்கிட்டாலே அதை நம்ம சஸ்டெயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, ரிலேஷன்ஷிப்பை பத்தி இந்த வீடியோ நான் யாருக்கெல்லாம் சொல்றேன்னா, ரிலேஷன்ஷிப்ஸ்ல இருக்கிறவங்களுக்கும், அதாவது ரிலேஷன்ஷிப்ல இருந்து பிரேக்கப் ஆனவங்களுக்கும் இல்ல ரிலேஷன்ஷிப்ல இருந்து மறுபடியும் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ நம்ம 4 கேட்டகரிஸா சம்மரைஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ரிலேஷன்ஷிப்பை டெஸ்ட்ராய் பண்றதுக்கு தேவையான விஷயம் டவுட். செகண்ட் ஓவர் பொசிவ்னஸ். தேர்ட் நீங்க அவங்களுக்கு கொடுக்குற ஸ்பேஸ் அண்ட் டைம். ஃபோர்த் டெம்ப்டேஷன்ஸ். இந்த 4 விஷயத்தை பத்தி நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ரிலேஷன்ஷிப் டெஸ்ட்ராய் ஆகிறதுக்கான மிகப்பெரிய காரணம் என்ன தெரியுமா? டவுட். ராமரே சீதையை சந்தேகப்பட்டார். நம்மளாம் யாரு? இதுதான் ரியல் ஃபேக்ட். நீங்க உங்களோட பார்ட்னரை நீங்க சந்தேகப்பட ஆரம்பிச்சீங்கன்னா தட் மொமெண்ட் அவங்க உங்களோட ரிலேஷன்ஷிப்பை நீங்களும் அவங்களும் சஸ்டெயின் பண்ணி கொண்டு போறது ரொம்ப கஷ்டமாயிடும். ஈவன் தான் உங்க பார்ட்னரே தப்பு பண்ணாலும் நீங்க உங்க கண்ணாலே பார்த்தாலும் இல்ல என் பார்ட்னர் தப்புலன்னு சொல்லி நீங்க ஒரு பிளைண்ட் ட்ரஸ்டோட இருந்தாதான் ஒரு ரிலேஷன்ஷிப்பை நீங்க அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியும். செகண்ட் ஓவர் பொசிவ்னஸ். நீங்க சின்ன சின்ன விஷயங்களுக்குலாம் பொசிவ் ஆயிட்டு இருந்தீங்கன்னா நீங்க உங்களோட மென்டல் ஸ்டெபிலிட்டி பாதிக்கிறது மட்டும் இல்லாம உங்க பார்ட்னருக்கு உங்க மேல என்ன இதுக்கெல்லாமே இப்படி பண்றான் இவன் இப்படி பண்றான்னு சொல்லி அவங்க மனசுலயும் ஒரு பேடான ஒரு வைப்ரேஷன்ஸ் உருவாக காரணமா இருக்கும். உங்களோட பொசிட்டிவ்னஸ் அவங்களோட ஃப்ரீடத்தையும் பாதிக்கிற மாதிரி ஆயிரும். தேர்ட் பாயிண்ட் என்னன்னா, நீங்க அவங்களுக்கு கொடுக்குற ஸ்பேஸ் அண்ட் டைம். நிறைய ரிலேஷன்ஷிப்ல நம்ம சரி அவங்க புரிஞ்சுக்குவாங்க, அவங்க நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணாட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு நாம அசால்ட்டா விட்டுருவோம். பட் ஆனா அந்த டைம் நீங்க கொடுக்காம போறதுதான் அவங்களுக்கான இம்பார்ட்டன்ஸ் குறையுதோன்னு நினைச்சு அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. மேபி சொல்லலாம் இல்ல சொல்லாமையும் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பர்த்டே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பர்த்டேல ஹஸ்பண்ட் எல்லாமே இந்த ஒய்ஃப் வாங்கி தராரு. கிட்டத்தட்ட அவங்க கேட்ட ஒரு ஸ்கூட்டி வாங்கி தராரு, அவங்களுக்கு தேவையான ஜுவல்ஸ் வாங்கி தராரு, டைமண்ட் ரிங் வாங்கி தராரு. எல்லாமே இந்த பொண்ணுக்கு வாங்கி தந்தோம். அந்த பொண்ணு மனசுல சின்ன ஒரு ஆசை இருந்துச்சு, எனக்கு சாக்லேட் கேக் வெட்டி என்னோட இதை கொண்டாடணும்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா அவர் ஒரு கேக் வாங்க மறந்துட்டாரு, மத்த எல்லாமே வாங்கி தந்தாரு. கிராண்டான ஃபீஸ்ட், அவருக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கி கொடுத்து இந்த கேக் வெட்ட விட்டுட்டாங்க. அவங்க ஒய்ஃப் நைட் தூங்குற டைம்ல சொல்றாங்க, எல்லாம் இருந்தும் எனக்கு ஒரு கேக் வெட்டாம விட்டுட்டீங்களே அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அவங்க மனசுல அது ஒரு குறையாவே இருந்துச்சு. இவர் நான் உனக்கு இவ்வளவு பண்ணேன், உனக்கு இது பெருசா தெரியலையா, இந்த கேக் வெட்டாதான் பெரிய விஷயமான்னு சொல்லிட்டு இவர் ஒரு மனசுல கோவம் வர ஆரம்பிச்சு. அப்பதான் இவங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருக்குது, ஹஸ்பண்ட் நீங்க எவ்வளவு பண்ணியிருந்தாலும் என்னோட ஒரு மனசுல இருக்கிற ஒரு சின்ன ஆசை அந்த கேக், அதையே உங்களால வாங்கி தர முடியல இப்படின்னு சொல்லி இந்த ஆர்குமெண்ட் பெருசாகி கடைசியில அவங்களுக்கு கிட்டத்தட்ட 1 month அவங்க 2 பேருமே பேசாம இருந்திருக்காங்க. சோ இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, நம்ம 2 பக்கமான பார்ட்னர்ஸ்க்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நீங்க பூர்த்தி பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அவங்களோட நீங்க ப்ராப்பரா டைம் ஸ்பெண்ட் பண்ணாதான் அவங்க என்ன நினைக்கிறாங்க நீங்க தெரிஞ்சுக்க முடியும், நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லி அவங்க தெரிஞ்சுக்க முடியும். அட் த சேம் டைம் அவங்களுக்கு தேவையான ஸ்பேஸையும் நீங்க தர வேண்டிய நேரத்தில் தரணும். அட் த சேம் டைம் அவங்க ரொம்ப லோன்லியா அலோனா இருக்கும்போது அவங்க எங்கேயும் விடாம அவங்க கூடயே நீங்க நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். சரி, ஃபோர்த் பாயிண்ட் டெம்ப்டேஷன்ஸ். ஒரு ரிலேஷன்ஷிப் டெஸ்ட்ராய் ஆகிறதுக்கு மிகப்பெரிய காரணம் டெம்ப்டேஷன்ஸ். அதாவது நமக்கு மனசுல பட்டதை டக்குன்னு இது ஒரு முடிவு எடுக்கிறது, கோவத்துல முடிவு எடுக்கிறது, ஆத்திரத்துல முடிவு எடுக்கிறது, இதெல்லாம் பண்றதுதான் டெம்ப்டேஷனோட மிகப்பெரிய காஸ். அது ஒரு ரிலேஷன்ஷிப்பே டெஸ்ட்ராய் பண்ணிடும். ஓஷோ ஒரு கோட்ல அழகா சொல்லியிருப்பாரு, சைலன்ஸ் நீ கோவமாகிற டைம் தேவைப்படும், ஸ்மைல் நீ தோத்து போகிற டைம் உனக்கு தேவைப்படும். ஸோ கோவமா இருக்கிற டைம் நீங்க சைலன்ஸை மெயின்டைன் பண்ண பழகுங்க. அட் த சேம் டைம் உங்களுக்கு ஒரு விஷயம் இருக்கு, அவங்க பார்ட்னர் மேல கோவம் வருது அப்படின்னா பெஸ்ட் டெக்னிக் என்னன்னா, நீங்க போய் அந்த டைம்ல தூங்கிடுங்க. நீங்க நெக்ஸ்ட் டே மார்னிங் எந்திரிக்கும் போது நீங்க ஃப்ரெஷ்ஷா யோசிக்கும் போது என்ன விஷயம் நடந்துச்சுன்னே நீங்க மறந்துடுவீங்க. சப்போஸ் ஞாபகம் வந்தாலும் அதை கிளியரா அனலைஸ் பண்ணுவீங்க. உங்க மைண்ட்ல எந்த ஒரு ஃபாகுமே இருக்காது. சோ இந்த 4 விஷயத்தை தான் நான் உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். See you in the next video. Until then, bye bye. Naveen, see you.